அன்புடன் வரவழைக்கிறோம். வாருங்கள், வந்து அமையுங்கள். கர்த்தரிடம் இருந்து அவர் வைத்திருக்கும் அத்தனை பாட்டுகள், சங்கீதங்கள், அவர்களிடம் வார்த்தையின் மூலமாக கர்த்தருட இருந்து வரும் வார்த்தையை கேட்டு அதன் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இப்பொழுது நாங்கள் முதலாவதாக உங்களுக்கு வரும் ப்ரோக்ராமை இன்ட்ரோடியூஸ் பண்ண நான் சிஸ்டர் ராஞ்சினி அலங்காரமணி இன்றைக்கு ஆங்கிலத்தில் போஸ்டாக இருந்து தமிழிலும் அதை நடத்துகிறேன். பிரதர் மகேந்திரன் இன்றைக்கு அவர் வெக்கேஷனில் நிற்கிறார் என்றபடியா அவருக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். முதலாவதாக நாங்கள் சிஸ்டர் டாலி வந்து கலையத்தில் ஆரம்ப ஜெபத்தையும் எடுத்து அத்துடன் ஊழியர்களுக்காகவும் ஜெபிப்பார், சங்கீதத்தையும் வாசிப்பார். அத்துடன் நானும் அதற்கு முதலாகவே ஹோஸ்டாக இருந்து உங்களை எல்லாரையும் வரவழைத்து உங்களுக்காகவும் ஒரு ஆரம்ப ஜெபத்தை எடுத்து வந்திருந்து இருக்கும் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர கர்த்தரின் பரிசுத்த ஆவியின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நித்திய வெளிச்சத்தின் சார்பாக வந்து தர நிற்கிறோம். காட் பிளெஸ் யூ ஆல். இப்பொழுது நாங்கள் ப்ரோக்ராமிற்கு செல்லும் பொழுது முதலாவதாக சிஸ்டர் டாலி வந்து எல்லாருக்கும் ஒரு ஆரம்ப ஜெபத்தையும் எடுத்து அத்துடன் ஒரு சங்கீதத்தையும் வாசித்து ஊழியர்களுக்காகவும் ஜெபிப்பார். அதை தொடர்ந்து நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்பேன். 110 நாடுகள் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவோம். அதை தொடர்ந்து நாங்கள் இன்றைக்கு 7 மணியிலிருந்து 8 மணி வரையும் ஒரு டிவோஷனல் போல ஒரு டைமை ஒரு நேரத்தை கர்த்தருக்காக நாங்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் உங்களுடைய பதில்களுக்கும் ஜெபங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கும் எல்லா மாதிரி விஷயங்கள் நீங்கள் இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் எல்லா மாதிரி விஷயங்களுக்கும் நாளையும் கொண்டிருக்கலாம். அதற்காக கர்த்தர் உங்களை வந்து உங்களுக்கு அதைகளை சந்திப்பதற்கு நாங்கள் நிற்கிறோம், ஜெபிக்கிறோம். அதை வந்து நீங்களும் நித்திய வெளிச்சத்தின் சார்பாக நிற்கிறீர்கள், வந்து கர்த்தருடன் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் அதற்காக நின்று ஜெபத்திற்குள் செல்லலாம். அதற்கப்புறம் நாங்கள் அடுத்ததாக ஒரு த லார்ட்ஸ் மை ஷெப்பர்ட் என்று சொல்லி கர்த்தர் என்ற மேய்ப்பராக இருக்கிறார் என்று ஒரு பகுதியிலே நான் ஒரு சிறு டிவோஷனலை நான் பகிர்ந்து கொள்ளுவேன். அதை நாங்கள் ஒரு சிறிய எங்களுக்கு கர்த்தர் எங்களை என்ன மாதிரி மேய்க்கிறார், எங்களை நடத்துகிறார், நல்ல ஒரு டிவோஷனல் அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் அதை எடுத்து அந்த சங்கீதம் 23 நான் அதை பகிர்ந்து கொள்ளுவேன். God bless you. I would like to introduce all of you who have joined Nitya Velicham at this time. We are coming to you all the way from Toronto, Canada, and deriving into 110 nations of the world. So we thank you, Lord, for that opportunity. And I welcome all of you in the name of the Lord as you come and join and be blessed by this way in which the Lord has enabled us to come into your homes, come into the places where you are at. So the Lord will come through and minister to all of you through all that the Lord has enabled us for this program. From the first segment of Nitya Velicham, today we will go on into Nitya Velicham from 7 to 10 p.m. The first hour will be dedicated to the programming, the first half of the programming between Sister Dolly and myself hosting. Sister Ranjini Alangaramani is my name, and I would like to I usually do it in English, hosting it in English, along with Brother Mahendran, who hosts also in Tamil, along with me, but he's on vacation at this time, and so we will also pray for him, so the Lord will be with him at this time. And so as we go into the program, I would like to introduce the first segment coming from Sister Dolly, who would come and pray for the workers and also read a portion from the Bible and also sing a song. Following that, I would also come and share a portion from the scriptures and also sing a song and also pray for the nations of the world
as they would come and listen and gather. And the purpose of this very ministry is for the people not to come in as they leave without being blessed, but the very purpose is for the unction and the anointing and the power of the Holy Spirit to come and touch them, set them free, that they will leave completely set free from the bondages, from the chains they have been bound with, and find that deliverance at hope and the power of the salvation coming into their own lives, and all their burdens being lifted up, because the Lord is our bondage breaker and the yoke remover, who is able to come and give you that deliverance through the power and the enablement of the power of the Holy Spirit coming and ministering to all of you at this time. So as we do that and we go into that part of the segment with Nitya Velicham, we would go in also from 7:30 to 8 into a time of devotionals. I would like to share from the Lord's My Shepherd, part of the devotional that would bless all of you, as we have all experienced, as we have known him as our Lord and our Savior, as our good shepherd. First and foremost, he is our good shepherd, and as his anointing rests upon us and leads us and guides us, and he becomes our good shepherd through the guidance of the Holy Spirit upon our lives. It's a beautiful psalm that David himself has experienced and written that psalm, and we are all blessed by it because of that. And so I would like to also explore that this evening, as the Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாரே என்று சொல்லி அந்த அவருடைய நாமத்திலே நான் அதை வந்து ஆங்கிலத்திலே பகிர்ந்து கொள்ளுவேன். ஆமென். சிஸ்டர் ரஞ்சினி சொல்லுங்க. சிஸ்டர் கர்ணா கல்யாணத்தில் வந்துட்டு இருக்கிறார்கள். ஆமென். லங்கோ ஜாயின் பண்றாமா, நீங்கள் அவங்க செய்தி கொடுக்கறாங்கடா அவரோட பேசுங்க. நிக்கிறா லைன்ல. செய்தி கொடுக்க போறீங்களா, அவரோட சேர்ந்து ஊழியர் செய்ய போறீங்களான்னு பேசுங்க. சிஸ்டர் சுபா. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்க செய்தி கொடுக்க போறீங்களா, வொர்ஷிப்ல இணைய போறீங்களா? இல்ல, இவங்க ஸ்கெட்யூல் அப்படி என்ன எப்படி இருக்கா தெரியாது பிரதர், அதுபடி நான் செய்றேன். சிஸ்டர் சுபா சொல்லுங்க சிஸ்டர். எங்களுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது 7:30 to 8. முடிந்தால் செய்தியா கொடுங்க அந்த டைம். உங்களுக்கு முடியுமா? ஓகே. அப்ப நாங்கள் இப்பொழுதே ஆரம்பித்து விட்டோம். நீங்களும் நிற்கிறீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கு என்றபடியால் நான் உங்களிடம் 7:30 to 8 நீங்கள் ஒரு வார்த்தையை கொண்டு வந்து பகிர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ சிஸ்டர் சுபா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சிஸ்டர் கருணா. காட் பிளஸ் யூ. நீங்கள் வந்து நிற்கிறீர்கள். உங்களோட குரலையும் கேட்க நன்றாக இருக்கும். வந்து ஒரு ஆரம்ப ஜெபத்தையும் எடுத்து அதற்கப்பாடு நீங்கள் ஒரு பாட்டையும் பாடி எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். காட் பிளஸ் யூ சிஸ்டர் கருணா. சிஸ்டர் ரஞ்சினி, சிஸ்டர் கருணா இல்ல, சிஸ்டர் டாலி மாறி சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். சிஸ்டர் கருணா ஜாயின் பண்ண மாட்டா. 3 பேரும் தான் நீங்க செய்ய போறீங்க. செய்துட்டு 7:30 to 8க்கு மெசேஜ் கொடுப்பாங்க. அப்படியா கொண்டு வாங்க. சுபாக்கு கருணான்னு சொல்லிட்டேன், மன்னிக்கவும். சாரி. ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்பொழுது நாங்கள் ஆரம்ப ஜெபத்துக்குள் செல்லலாம். நான் ஒரு ஜெபத்தை எடுத்துவிட்டு அதை கற்பாடு சிஸ்டர் டாலியிடம் கொடுக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். முதலாவது செக்மெண்ட்டை முடித்துவிட்டு இரண்டாவதாக நாங்கள் முதல் வார்த்தையை சிஸ்டர் சுபா இளங்கோ அவர்கள் கொண்டு வருவார்கள். அதற்காக நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வந்து அதை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 8 இருந்து 8:30 வரை நான் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி வந்து ஒரு வார்த்தையை கொடுப்பேன். அதை தொடர்ந்து சிஸ்டர் சுகுமாரி அவர்கள் வத்தலை கொழும்பில் இருந்து வந்து அவருடைய வார்த்தையையும் பகிர்ந்து கொள்வார்கள். அதை தொடர்ந்து பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் ஸ்காபரோ ஆன்டேரியோவில் இருந்து வந்து அவருடைய வார்த்தையையும் பொழுதும் போலவே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார், வார்த்தையை பகிர்ந்து. கடைசியாக நாங்கள் பாஸ்டர் மார்ட்டின் அவர்களை அரவழைப்போம். அவர் இந்தியாவில் இருந்து வந்து 9:30 10 மணி வரை அவரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். காட் பிளஸ் யூ ஆல். இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக ஒரு ஜெபத்திற்குள் சென்று ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் இந்த புரோகிராமுக்காகவும் ஜெபிப்போம்.
Thank you, thank you, thank you, Lord. Father, we thank you once again, Lord, for enabling us, Lord Jesus, to be able to come into this program once again on this day, Lord. Even as, Lord, many have been working, Lord, tirelessly, Lord, with what you have, Lord, enabled, Lord, through the guidance and the power and the enablement and the anointing power of the Holy Spirit, Lord. Especially, Lord, even as Brother Mahendran has been away, Lord, be with him, Lord Jesus, lead him and guide him and undertake for him with his travel mercies along with him and his family. And we thank you, Father, for Sister Rita being able to, Lord Jesus, fill in the gap, Lord, do all the coordination and all that takes place, Lord, in his absence, enabling, Lord Jesus, for her to be putting all these things together, Lord. Guidance, Lord, with the power of your Holy Spirit upon her and your anointing, leading and guiding her, Lord Jesus. And also thank you for Brother Leslie, Lord, without which this is not possible, Lord, to be able to, Lord, come and do the production and the recordings and all that it takes, Lord Jesus, for someone to be dedicated and giving their time and effort and energy and all the time that goes on before and after, Lord, into the late hours of the evening, Lord Jesus, that only you can, Lord, enable through your power and your strength, Lord Jesus, to carry on. Well, Lord, this is not of man, this is not of us, Lord. This is not even unto us, Lord, but unto you, Lord, for the glory of your kingdom purposes, oh God. Therefore, Lord Jesus, we entrust everything into your hands, Lord. Every single person, Lord, that is dedicated to do this service unto you, especially coming from Brother Leslie and Sister Rita and Brother Mahendran and all our hosts, Lord, as we come in, Lord, as I host today, Lord, myself, Lord, Sister Ranjini Alangaramani, Sister Dolly, as she hosts on Friday, and also Sister Suba Ilango, who has graciously undertaken to come and share the word today. Once again, Lord, as she hosts on Wednesday and Thursday, all the hosts, Lord, that is not possible without all of their dedication, service, and time and energy, Lord, that they give out, Lord Jesus, such a time as this, Lord, that your word, that your powerful entity of the very gospel of peace and salvation be preached to the nations of the world, Lord, for the harvest of souls that is in which you have called us, Lord. Therefore, Lord, it's not only in what we are doing, what we are saying, what we are even preaching, or Lord Jesus, enabling the people and the listeners to come and accept you, but every one of us, Lord, will come and being, Lord, in a place of how much we have yielded our lives, surrendered ourselves to you, Lord, becoming more like you day by day, Lord Jesus, in our own lives, Lord. That is what's going to be counting on the last day, Lord, that you will tell us, Lord Jesus, Lord, how much of you are in us and how much of you have lived that life in and through us, Lord, for your honor and for your glory, that we will not be ashamed of your coming, but be, Lord, more like you and more like you for the rapture, Lord Jesus, as you will only come to the saints that you have enabled, Lord, just like the 5 virgins, Lord. So we thank you for that, Father, in the name of Jesus. And we thank you, Lord, that even as you made us in your image, Lord, that you have also called us to be like you, day unto day, Lord Jesus. In Jesus' name I pray. Amen and amen. I also thank you, Lord, even as we go into the rest of the segment, Lord, and I entrust every one of them that participate, Lord, into this, Sister Dolly, Sister Subailango, and all the rest of the workers that are going to come and participate in it, Lord Jesus, as Sister Ilongo shares the word, and myself, and Sister Sugumari, and Pastor Anton Rasanayam, and also Pastor Martin. Lord, I give them all to you, Lord. Anoint their lips, Lord, and be with them if they share the word. And also thank you for the hearers, that they be not only hearers, but be, Lord Jesus, bring forth much fruit, Lord Jesus, and enable it, Lord Jesus, Lord, to bring forth, Lord, what you have, Lord, purposed and, Lord, prepared upon their hearts and lives through the servants' lips, Lord, as they bring forth your word into their hearts and lives, I pray. In Jesus' name, amen and amen. முதலாவதாக நாங்கள் அடுத்ததாக சிஸ்டர் டாலியுடன் இதை ஒப்படைத்து அவர் வந்து கத்தர் கொடுத்த பாட்டையும் பாடி ஒரு சங்கீதத்தையும் வாசித்து அதற்கப்பாடு நானும் கேட்டுக்கொண்டவர்களுக்காக வந்து ஒரு பாட்டையும் பாடி சங்கீதத்தையும் வாசித்து உங்களை எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். ஆமென். God bless you, Sister Dolly. பாருங்க.
வந்து God bless you. கத்தர் Praise கொடுத்த the Lord. பாட்டு. Praise the Lord. Amen. நன்றி நன்றி சாமி, நன்றி இயேசுவே. அப்பா, உங்கள் நாமம் இனிதான நாமம் என்று கூறி இந்த சங்கமம் வானில் நித்திய வெளிச்சத்துல வெளிச்சமாக நீங்க எங்கள் மத்தியில் வந்திருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நேற்றும் இன்று மாறாதரே, இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே, நீங்க எங்களுக்குள்ள பெரிதான காரியங்களை அறிந்தும் அறியாத எட்டாத காரியங்களை செய்வதற்கு, எங்களை வதிப்பதற்கு எங்கள் மத்தியில் வந்திருக்கிற கிருபைகளுக்கும் உங்களோட மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கூறியபடி உங்களிடத்தில் நாங்கள் நம்பிக்கை இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க உங்களை ஒரு போதும் வெக்கத்துக்குள்ள போட விட மாட்டீர்கள். அப்படி ஆண்டவரே, உலகத்தில் இருப்பலும் எங்களுக்குள்ள இருப்ப பெரியவர் கூறி நீங்க பெரிய காரியங்களை செய்வதற்கு இந்த நித்திய வெளிச்சத்துல ஒளியாக ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி இயேசுவே. அம்மேன் அப்பா, இந்த உலகத்துல எங்களுக்கு உபத்திரம் இருக்கலாம், ஆனா இயேசு ஜெயம் கொண்டார். அதுக்காக வேண்டி நாங்கள் நன்றி செலுத்தி அவருடைய ஜெயத்தின் அந்த ஜீவனை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஆமேன் அப்பா. நாங்க உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆண்டவரே, இந்த ஆத்மாவை இழந்த மண்ட எங்களுக்குள்ள நாங்க மரணத்துக்குள்ள போறக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே. ஆனபடியா அப்பாவுக்கு நீங்க கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு ஆத்மாக்களே நீங்க உங்களுடைய பரிசுத்தமான அன்பினால அனைத்து அவர்களை ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறேன். நீங்க அன்பு நிறைந்த தகப்பனே, மக்கு நன்றி. உங்களுடைய அபிஷேகத்தினால ஒவ்வொருத்தையும் நிறைத்து அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி நன்றி. என்னை மன்னிக்கவும். எனக்கு இந்த தமிழ் பைபிளை நான் விட்டுட்டு வந்துட்டேன். மார்னிங் நான் வெளியில போகும்பொழுது எப்பொழுதும் பைபிளை காருக்குள்ள வைப்பேன். நான் இன்றைக்கு வைக்க மறந்து விட்டேன். இங்கிலீஷ் பைபிள் தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய நாமம் இனிதான நாமம் என்று கூறி அவருடைய வாக்கு தத்தங்களை இப்ப சிஸ்டர் ரஞ்சினி கூறியது போல அப்பா, அந்த சாம் 23 அவருடைய சித்தத்தின்படி அவர்களை அழைத்தார். அவரே எங்களை நல்ல மேய்ப்பரா இருக்கிறபடியா உங்களே அவருடைய சித்தத்தின்படி வணைந்து அழைத்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஒரு பாட்டின் மூலமாக அவரை நன்றி பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த விரும்புகிறேன். சிறிய சாட்சியோண்டு நாங்கள் யாவரும் சிஸ்டர் ராணி என்ற அவங்களுக்கு ஜபித்தோம். அவருடைய கர்த்தருடைய கிருபை எவ்வளவோ பெரிதானது. கேன்சர்ல இருந்து விடுதலை ஆக்குறது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா டாக்டர் யாவருமே விடப்பட்டார்கள், ஆனா விட்டு விட்டார்கள். அப்படின்னா அவங்க 4th டிகிரி கேன்சர் ஆயிருந்தாலும் கர்த்தர் அவளுக்குள்ள நாங்க ஜெபிச்ச ஜெபங்களின் மூலமாக இன்றைக்கு அவ தனியா எழும்பி காரை டிரைவ் பண்ணி கொண்டு அவ பிளட் டெஸ்ட் போகத்தக்கதாக ஒரு புதிதான பலனை கொடுத்து கர்த்தர் பெரியவர் நல்லவரும் என்று அவரே எங்களுக்கு போதுமானவர் என்று கூறத்தக்கதாக அந்த சிஸ்டருக்கு ஒரு புது பலன் கொடுத்து அவக்கு செய்ய முடியாமல் இருந்த வேலைகளை செய்யக்கூடியதாக கர்த்தர் அவங்களுக்கு ஒரு புது பலன் கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி கூறி இன்றைக்கு காலம்பரை எனக்கு கூறி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். இந்த சங்கமம் வானொலியிலும் அநேகர் ஜெபித்தார்கள். அவர்களை கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நடத்தி கொண்ட கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர் பெரியவர் நல்லவர். அவரே எங்களுடைய பெரியாரியான கர்த்தர். ஆனபடி அவர் எங்களுக்கு நாங்க பலவீன நேரங்களை பலன் கொடுத்து எங்களுக்கு புதிதான ஒரு சத்துவத்தையும் பெரிய பலனையும் கொடுத்து நான் வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அந்த டெஸ்ட் மணியை பகிரும்படியாக சொல்லியிருந்தார்கள். அது கர்த்தருடைய நாமத்துக்கன்று அவளுக்கு பலனை கொடுத்து அவளுக்கு இன்றைக்கு ஒரு புதிதான ஒரு நாளாக ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்கு நான் இயேசுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி. ஆமேன். அவர் அழைத்த அழைப்புக்கு நாங்க அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு சிறிய பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம்,
ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகள் எல்லாம் சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆமே. பிதாங்களே, அழைப்பு அவரை நாங்க சேவை செய்வதற்காகவே, நாங்க அவர் எங்கள் மேல் வைத்த அன்பிற்கு அதிகமாக நாங்க எங்களை கர்த்தருக்கு தாழ்த்தி இயேசுவிற்கு முன்பாக செல்வதற்கு அவருடைய சமூகம், his presence will go before us. இன்றும் எத்தனை பேர் வராம இருந்தாலும் சிஸ்டர் சுபாவை நீங்க அழைத்து கொண்டு வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறோம். அப்படியாக நாங்க கர்த்தரிடத்தில் நாங்க அன்பு வைத்திருக்கும் பொழுது எங்களுடைய தேவைகளுக்கு அதிகமாக கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை மென்மேலுமாக வெட்கத்துக்கு போகாத வண்ணமாக எங்களை அவர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதுதான் அவர் கூறுவது, உமது செய்கள் எல்லாம் அதிசயமானவர்கள், உமது வழிகள் எல்லாம் சத்தியமானவர்கள். ஆமென். அவருடைய சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்து அவருடைய சத்தியத்தின் மூலமாக அலங்கரிப்பதற்கே கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாவரும் கர்த்தரிடத்தில் வரும்படியாகவே இந்த வானொலி நித்திய வெளிச்சத்தை திறந்து கொடுப்பதற்கு அவன் கொடுத்த பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டாவோட ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து எத்தனையோ மக்கள் 10 பேர்கள் கேட்கத்தக்கதாக இந்த வானொலியை திறந்து கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தர் நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த மகாபிரிதான பாக்கியத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்து அவரை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு தந்தை கிருபைக்கு நன்றி செலுத்து அவரை நான் துதிக்கிறேன் இயேசுவின் மூலமே பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நேரத்திலும் இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் கர்த்தர் எங்களை அவரை துதிப்பதற்கென்றே அவரை மகிமைப்படுத்துவதற்கும் சங்கீதத்தின் மூலமாக பாட்டுகள் மூலமாக மகிமைப்படுத்துவதற்கென்றே அவர்களை அழைத்திருக்கிறார். ஒரு பரிசுத்தமான ஜீவிக்க வேண்டும் என்பதற்கு எங்களை அவர் அழைத்து இந்த பெரிதான அழைப்புகளை கொண்டு இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல அமைந்து அநேக பரிசுத்தவான்கள் இயேசு பரிசுத்தமாயிருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்குறார். அப்படியே நன்றி செலுத்த இன்னொரு சிறிய பாட்டை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தந்தை இந்த அன்புக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. யாவரும் ரத்த
கோட்டைகளை மறைத்து இவங்களை வைத்து யாவை உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி இந்த மாலை ஒரு புதிதான மாலையாக ஆசீர்வதித்து கொடுக்க போற கிருபைக்கு நன்றி. உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசு, நன்றி. ஆமென். வாதையுந்தன் குடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதையுந்தன் குடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதையுந்தன் குடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டான். ஆவியுண்டு, வசனமுண்டு, அன்றாடம் வெற்றியுண்டு. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த 1000 பேர் எங்கள் பக்கம் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது. என கர்த்தர் பெரியவர், நல்லவர், எல்லாத்தையும் மேல நின்று எங்களை விலக்கி காத்து அப்படியே ரத்தத்தின் மூலமாக சாத்தானை ஜெயித்து எங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்து எங்களை சந்தோஷமாக்கி ஒவ்வொரு நிமிடம் அவர்களை நிலைத்திருப்பதற்கும் be rejoice in the Lord again rejoice என்று சொன்னபடி கர்த்தர்களை மகிழ்ந்து கொண்டாடி பாடுவதற்கு தந்த இந்த பெரிதான சிலாக்கியத்துக்கு நான் நன்றி செலுத்து. யாவரையும் ஆசீர்வதித்து ஜபித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அவருக்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா கத மகிமையும் அவருக்கே உரியது என்று கூறி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ரஞ்சினி. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிஸ்டர் டாலி, நன்றாக ஜெபித்தீர்கள், பாடினீர்கள், ஒரு சாட்சியம் கொடுத்தீர்கள். கர்த்தருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். I would like to also now read a portion of the word of God that I was waiting to read. I will share the word, and then I will also pray quickly for the nations of the world, and thereby right after we will have Sister Subha come and share with the word. அடுத்ததாக நான் சங்கீதம் 24 வசனங்கள் 3 கடைசி வசனம் வரையும் வாசித்து முடித்திடுவேன். அத்துடன் நான் ஒரு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் ஜெபித்து முடிப்பேன். சிஸ்டர் சுபா அவரோட வார்த்தையை கொடுப்பார். அதை தொடர்ந்து God bless you all. Psalm 24. He that hath clean hands and a pure heart, who hath not lifted up his soul unto vanity, for sworn deceitfully, he shall receive the blessings of him, the Lord, and righteousness
through him the God of his salvation. This is the generation of him that seek him, that seek thy face, O God of Jacob. Lift up your heads, O ye generations, and lift ye up, ye everlasting doors, and the King of glory shall come in. Who is this King of glory? The Lord strong and mighty, the Lord almighty in battle. So lift up your heads, O gates, open them up, ye heavens, the doors, and the King of glory shall come in. And who is this King of glory? The Lord hosts. He is the King of glory, the Lord of hosts himself. So thank you, Lord, for that word, because you have encouraged us, Lord, to open up the gates for that the King of glory may come in. Lord, therefore, Lord, we open up the gates here right from Nithya Velicham, Lord, at this moment, Lord, as we seek your kingdom, and you will open the floodgates of heaven, Lord, bringing forth your glory and power and praise, Lord, that belongs to you rightfully, Lord, as we enter, Lord Jesus, as it comes, Lord, and turns in like incense coming before you, throne of grace, oh God. So we thank you for that, Lord Jesus. Even as we bring the nations of the world and the listeners, Lord, oh God, in the name of Jesus, I pray, oh God, that you would minister to each and every one of them, Lord, through all that has been said and done, Lord. Bring forth honor and glory to you, to the singing, from the word, reading of the word, from the testimony, Lord. People will be encouraged, Lord, because of what you have done, Lord. It is through the working power of your Holy Spirit, bringing forth the healing, bringing forth, Lord, all that is needed, Lord, for the salvation of the souls, even as we have prepared, Lord Jesus, the word to come in, Lord, even as we have, Lord Jesus, bring forth many to hear your word, Lord, and be obedient to your word, Lord. Give them much of your grace, Lord, even as they open their eyes of understanding and receive it from you. In Jesus' name we pray. We also now pray, Lord Jesus, for the listeners, even as, Lord, are coming, Lord, seeking your face, Lord. You have said, ask and it shall be open unto you, knock and you shall find, seek and you shall receive. And Lord, we thank you, Father, for the way in which only you can do it, Lord. Even as we, Lord, come by faith, Lord. It's, the just shall live by faith, you have said, Lord, in your word. Therefore, even as we come, Lord, and open up the doors, Lord, oh God, into the very hearts of people through your power, presence, and the glory of God may shine in and come through and work through. And Lord, you would find that place of rest and peace and love and joy in their hearts and lives, I pray. In Jesus' name. Amen and amen. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் சுபா இளங்கோவை அழைப்போம். அவர் வந்து முதலாவதாக கத்தர் கொடுத்த வசனத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுவார். அவர் கத்தரின் வார்த்தையை கத்தர் அவருடைய இருதயத்தில் இப்பொழுது கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் வந்து அதை பகிர்ந்து கொள்வார். சிஸ்டர் சுபா இளங்கோ வாருங்கள். ஆமென்.